காஷ்மீரில் பெஹல்காம் என்ற ஒரு அழகான இடத்துல கொடூர குணம் படைத்த தீவிரவாதிகள் 26 அப்பாவி பொதுமக்களை ஈவு இரக்கமின்றி கொடூரமாக சுட்டு கொலை செய்தார்கள். அந்த தீவிரவாத மிருகங்கள் இன்னும் சிக்கவில்லை. அவங்க எங்கே தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இராணுவம் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன சொல்லப்படுகிறது, இதுவரை என்ன தகவல் கிடைத்திருக்கிறது என்றால், அதாவது தேசிய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல் என்னவென்றால், அந்த தீவிரவாதிகள் 4 பேர் சுமார் 20 கிலோமீட்டர் அந்த மலைப்பாங்கான இடத்தில் மேலேறி சென்று இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிகிறது என்று செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த ரக துப்பாக்கி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க முடிந்தது. காரணம், அந்த துப்பாக்கியிலிருந்து தோட்டா பறக்குது. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த புல்லட்டானது சிதறி வெளியே வந்து விழும். அந்த அவுட்டர் ரிங்கானது அதை எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய தோட்டாக்கள் AK-47 துப்பாக்கி, M4 ரக துப்பாக்கிகள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் ஏற்கனவே. அதாவது மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலேருந்து வெளியேற வேண்டும், ஏன்னா இந்த தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நதி நீரையும் சிந்து நதியையும் நாங்கள் கட் செய்கிறோம், பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோம் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானும் பதில் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அமைச்சரே ஒருத்தர் சொல்லிட்டு அதுக்கு அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் குறை கூறுகிறார். அமெரிக்கா இங்கிலாந்துடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நாங்கள் 30 ஆண்டுகளாக தீவிரவாதிகளுக்கு எங்கள் மண்ணில் ட்ரைனிங் கொடுத்தோம், அதனால் எங்கள் பேரே கெட்டுப்போச்சு. ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா வந்தாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக இந்த தீவிரவாதிகளை அமெரிக்கா பயன்படுத்தினாங்க, நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்தோம். ஆனால் இந்தியாவில் இப்பொழுது நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நடுநிலை விசாரணைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லும் அதே வேளையில் பாகிஸ்தானுக்கு மேலே இந்தியாவுடைய விமானங்கள் பறக்க தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பாதையை சற்றே நாம் சுற்றி வளைத்து இந்தியா வந்து சேர வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, ஐரோப்பா நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் சற்றே சுற்றி வரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விமான கட்டணங்கள் எதிர்காலத்தில் உயருமா என்ற கேள்வியும் முன்வைத்து வருகிறார்கள். நாம் சிந்து நதியை கட் செய்வோன்னு சொன்னது பாகிஸ்தானை கோபமடைய செய்திருக்கிறது. அவர்கள் அந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நதிநீரை கட் பண்ணிங்கன்னா இது போருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இன்று ஒரு மிகப்பெரிய ஏவுகணை சோதனை ஒன்றை நடத்தியது. போர்க்கப்பலிருந்து அந்த ஏவுகணை ஏவப்பட்டது. அந்த ஏவுகணை துல்லியமாக சென்றது. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து விடுவோம். பாகிஸ்தான் பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 130 அணு ஆயுதங்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம், இந்தியாவிற்காக வைத்திருக்கிறோம் என்று. இந்தியா மிக தெளிவான துல்லியமான தாக்குதல் நடத்த தயாராகி வருவது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று. எப்பொழுது அந்த தாக்குதல் நடைபெறும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடைபெறுமா அல்லது வேறு எப்படி இந்தியா தாக்கவிருக்கிறது என்பதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசால் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, சம்பவம் நடந்த இடத்துல நமக்கு யாரெல்லாம் முக்கியமாக உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்திருக்கார், மக்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறவர். அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு மரத்து மேலேருந்து துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அதை வீடியோ பதிவு செய்து வழங்கியிருக்கிறார் என்று தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு லெப்டினன்ட் கர்னல் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே சுற்றுலாவுக்காக வருகை தந்திருந்தார். அவரோட போஸ்டிங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். அவர் கோர்வையாக என்ன நடந்தது என்று தெளிவாக ஒன்றின் பின் ஒன்றாக அழகான தகவலை கொடுத்துள்ளார். இதை வைத்து தேசிய புலனாய்வு அமைப்பு தீவிர விசாரணை செய்து கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் தேசிய ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. முழு தாக்குதல் நடத்த இந்தியா தயாராகி வரும் நிலையில் அது எம்மாதிரியான தாக்குதல் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது.
ஈவு இரக்கமின்றி அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பித்துச் சென்ற அந்த கொடூர குற்றவாளிகள் இன்னும் சிக்கவில்லை. அவர்களை தேடும் பணியில் அனைவரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இராணுவமாகட்டும், உள்ளூர் போலீஸ் ஆகட்டும். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.